ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. 2026 திராவிட மாடல் அரசின் வெர்ஷன் 2.0 ஆட்சி அமையும் என முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ள நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு பெரிய ஓவாக போட்டு மக்கள் பை பை ஸ்டாலின் என கூறுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான் 2026 ஆண்டு வெர்ஷன் 2.0 லோடிங் என கூறினார். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியை விட அனைத்து துறைகளிலும் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழர்களுக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் தமது பயணம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். முதல்வரின் பேச்சை விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு பெரிய ஓவாக போட்டு மக்கள் பை பை ஸ்டாலின் என கூறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி, போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி என்றும், ஸ்டாலின் மாடல் சமூக அநீதிக்கு வேங்கை வயலே சாட்சி என்றும் தெரிவித்துள்ளார். ஆல்ரெடி ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 அனைத்துமே ஃபெயிலியர் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இதில் இன்று வெர்ஷன் 2.0 லோடிங்காம் என்றும் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் தலைநிமிர்ந்திருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைக்குனிய வைத்ததற்கு முதலமைச்சரே சாட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் திமுகவின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு தகுதியில்லை என முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியை பார்க்கும்போது திருப்திகரமாக இல்லை எனவும் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வளர்ச்சியை கண்டதாக கூறிய அவர் 3 ஆண்டுகளில் அனைத்து விதமான போதைப்பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், கொலை கொள்ளை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் பொத்தாம்பொதுவாக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும், தமிழக மக்களை கேட்டால் அதிமுக ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள் என்றும் தெரிவித்தார். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரமான ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி என கூறிய அவர் ஊழல் வழக்குகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள தமிழக உரிமைகளை அடகு வைத்தவர்கள் அதிமுகவினர் எனவும் கூறினார். திமுகவின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் ஊர்ந்து என்ற வார்த்தையை முதல்வர் மு க ஸ்டாலின் பயன்படுத்தியதால் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஊர்ந்து என்ற வார்த்தையை தவழ்ந்து என மாற்றிக்கொள்ளுமாறு முதல்வர் கூறியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. சட்டப்பேரவையில் காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலுரை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த அதிமுக ஆட்சியாளர்களின் நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் கட்டாந்தரையில் ஊர்ந்து கொண்டிருந்ததாக விமர்சித்தார். கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலைநிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க
தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள். முதல்வர் ஸ்டாலினின் விரிவான பதிலுரை முடிந்த பின் அதற்கு பதிலளிக்க அனுமதி கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது ஊர்ந்து என முதல்வர் குறிப்பிட்ட வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது ஊர்ந்து என்ற வார்த்தையை மாற்றி தவழ்ந்து என சேர்த்துக் கொள்ளுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. தீர்மானம் நிறைவேற்றி உட்காருங்க. நீங்க இல்ல உட்காருங்க. ஊர்ந்து என்பதை மாற்றி தவழ்ந்து போட்டுருக்கேன். ஊர்ந்தோ யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வராது, அன்பார்லிமெண்ட் வராது, குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க நீங்க. தமிழக சட்டப்பேரவையில் ஒரே நாளில் 18 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரே நாளில் கட்டாய கடன் வசூலுக்கு எதிரான திருத்த சட்டம் உட்பட 18 சட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியுள்ளது. குறிப்பாக கட்டாய கடன் வசூலுக்கு எதிராக பணக்கலன்கள் வழங்குபவர்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்காக சட்ட மசோதாவை துணை முதல்வர் தாக்கல் செய்திருந்தார். இந்த திருத்த சட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் குண்டர் தடுப்பு திருத்த சட்ட மசோதாவும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் பின்னர் சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.